காமராஜர் அவர்களே மற்றும் தோழமை கட்சி அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்காலமாய் பெண்களை இழிவுபடுத்தும் மனுதர்ம நூலை தடை செய்ய கோரி இன்று தமிழகத்தில் ஆங்காங்கும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என் பெண்ணினத்தை பெண்கள் பெரும்பாலும் விபச்சார தோஷம் உடையவர்கள் என்று கூறும் மனுதர்ம நூலை தடை செய்ய கோரி என் பெண்ணினத்தை பெண்கள் என்பவள் சமைத்து போடுவதற்கும் பிள்ளைகள் பெற்று தருவதற்கும் என்று கற்பித்த மனுதர்ம நூலை தடை செய். என் பெண்ணினத்தை ஒழுக்கத்தின் மொத்த உருவம் என்று கற்பித்த மனுதர்ம நூலை தடை செய். என் பெண்ணினத்தை மனைவி கணவனின் அனுமதியோடு மைத்துனரை புணரலாம் என்று கற்பித்த மனுதர்ம நூலை தடை செய். என் பெண்ணினத்தை பெண் சுலபமாக ஆண்களை மயக்கக்கூடியவள் என்று கற்பித்த மனுதர்ம நூலை தடை செய். இது மனு தர்மமா? இது பெண்களுக்கு எதிரான மனு அதர்மம். மனு தர்மம் பெண்களுக்கு எதிரானது, சனாதனத்தின் கோட்பாடு கொண்டது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியதை பெண்களுக்கு எதிராக பேசியதாக எங்கள் தலைவர் மீது பொய்யான குற்றத்தை சாட்டும் சாதி வெறி, மதவெறி, ஆணாதிக்க வெறி கும்பல்கள். பெண்களுக்கு பாதிப்பு என்றால் அவர்களுடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் பெண்ணுரிமை போராளி எழுச்சி தமிழர் அவர்கள் சாதி மதங்களை கடந்து களத்தில் முதலில் நிற்பவர். அவர்தான் பெண்ணின பாதுகாவலர் எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள். என்னம்மா குஷ்பு, உனக்கு நடிக்க தான் தெரியும். இப்போதே நீ சார்ந்திருக்க இடமும் நல்ல நடிகர்கள் உள்ள இடம்தான். ஆனால் நாங்கள் சார்ந்திருக்கும் இடம் என்ன தெரியுமா? சங்கிகளை கருத்தியலாய் சங்கருக்கும் வெப்ப சூறாவளியின் தங்கைகளாய் களத்தில் களமாடும் பெண் சிறுத்தைகள் நாங்கள். உன் வார்த்தையை அறிந்து பேசு குஷ்பு, இல்லை என்றால் பெண் சிறுத்தைகள் அனைவரும் உங்களை அடக்கி விடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கட்சியின் மாவட்ட செயலர் அண்ணன் ப. ரவிச்சந்திரன் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்வார். எழுச்சி தமிழருடைய ஆணைக்கு இணங்க மனுதர்ம நூலை தடை செய்ய வேண்டும், எழுச்சி தமிழ் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக இதை ஒழுங்கிணைத்து வழிநடத்துகிற வேலு குணவேந்தன் அவர்களே, மூர்த்தி கதிர்வரன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே மற்றும் சீர்காழியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் அவர்களே, காமராஜ் அவர்களே, நம்ம செய்தி தொடர்பாளர் தொகுதி செயலாளர் நம்ம தாமு இணையன் அவர்களே, நடுக்கத்தில் செல்லது விஜயரங்கன் அவர்களே, கலை அவர்களே, நடராஜ் அவர்களே, சீர்காழியிலிருந்து வந்திருக்கின்ற முன்னணி தோழர்களே, அதேபோல மயிலாடுதுறை ஒன்றியத்திலிருந்து வருகின்ற காளி ஆனந்த் அவர்களே, கருணாநிதி அவர்களே, தேவா அவர்களே, மற்ற ஏனைய முன்னணி தோழர்களே, அண்ணன் நாக்கூர் செல்வரசு அவர்களே, அறிவழகன் பொருளாளர் அறிவழகன் அவர்களே, காமராஜ் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, ரியாஸ்கான் அவர்களே, பெருவதி அவர்களே மற்றும் ஏனைய ஆசை தம்பி சீராளி வரை தந்த ஆசை தம்பி அவர்களை எல்லாரும் பேரும் சொல்லணும்னு இருக்குது. நேரம் குறைவாக இருக்குது, ஒரு நடுக்கமாக இருக்குது. அதனால் ஒன்றிய மாவட்ட நகர முன்னணி நிர்வாகிகளே, மாற்றுக் கட்சியினுடைய அனைத்து சகோதரர்களை தோழர்களை விடுதலைத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறோம். சனாதன பயங்கரவாதத்துக்கு எதிராக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி எழுச்சி தமிழ் தான். இப்போ அவங்களுடைய நோக்கமே எழுச்சி தமிழை காலி பண்ணிடணும். ஏன்னா பஸ்வானை பார்த்தாரு, பஸ்வான் போயிட்டாரு, ராம்லாஸ் அதோட இருக்காரு, அம்மாட்ட போய் பிஜேபியில் ஒட்டிட்டாரு. அவங்க மாயாவதி அம்மா இருந்து பார்த்தாங்க, பிஜேபி விட்டா வேற வழியிலன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த தேசத்தை, இந்த இந்து தர்மத்தை, மனு தர்மத்தை எதிர்த்து கடைசி வரை எங்கிட்ட போராடுகின்ற இருக்கிற ஒரே ஒரு ஆளு எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும்தான். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு இந்த தலைமுறை தியாக தலைமுறை,
விடுதலை சிறுத்தை கட்சி ஏதோ ஓட்டுக்காக எம்எல்ஏ எம்பி ஓட்டு வாங்கணும் அதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. நீ தயவுசெய்து அப்படி எந்த தோழர்களும் நினைச்சிடக்கூடாது. அதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. 5000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தை மனித மாண்போடு வாழ வைக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். மனு தர்மத்தை கொடுத்த அம்பேத்கர் நாங்க பார்க்கவில்லை. மனு தர்மத்தை எரித்தார் தந்தை பெரியார், அவர் நாங்க பார்க்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் எழுச்சி தமிழர்கள் பார்க்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற பல தலைவர்களை, முற்போக்கு சிந்தனையாளர்களை பார்க்கின்றோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற சாதி கொடுமைகளுக்கு எதிராக இந்த சமூகம் ஒரு மனித மாண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர் நம்ம எழுச்சி தமிழ். அவருடைய பேச்சாற்றல், அவருடைய எழுத்தாற்றல், அவருடைய சொல்லாற்றல், மனு தர்மத்தை அவ்வளவு படித்து வருவர். மனு தர்மத்திலே அதை பத்தி நான் 2 வார்த்தை நான் எல்லா தோழர்களும் சொல்லியிருக்கேன். மனு தர்மத்தில் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை குஷ்பு, நீ கலைஞர் காலம் நக்கி போச்ச. நான் கொஞ்சம் நாகரிகமா பேச நினைச்சேன். திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருக்காக திராவிடத்திலே வளர்ந்த கலைஞர்கிட்ட வந்து என்னத்தை கத்துட்டு நின்று, காங்கிரஸ்ல போய் என்னத்தை கத்துட்டு நின்று, நீ உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வந்த குஷ்பு ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு விடுதலை கிடைச்சிருக்க. நீ சொல்ற உயர்சாதி பெண்களுக்கு விடுதலை வேணும். உயர்சாதி பெண்கள்னா யாரு? பார்ப்பன பெண்களுக்கு என்ன விடுதலை கொடுக்காம இருக்காங்க? நீ தான் சாமி கும்பிட்டு இருக்க, நீ தான் அக்கராகரத்தில் இருக்க, நீ தான் கோயில் சுற்றி இருக்க, நீ தான் உண்டியல்ல போடுற காசு எடுக்கிற, நீ தான் வேலை வாய்ப்புல இருக்கிற. நேற்று டிபேட் பண்றான் ஒரு ஐயர் சொல்றான், இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்காம போது பெண்கள் படிச்சு தப்புங்கிறான். பெண்கள் படிச்சது தப்புன்னு சொல்லுவாங்க. பெண்கள்லாம் படிச்சுட்டாங்க அதனால தான். அப்படின்னா பெண்கள் படிக்கலன்னா மதிப்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் ஒரு பெண்ணு வர முடியுமா? ஒரு டிஎஸ்பி பெண் வர முடியுமா? இத்தனை இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்களே, இத்தனை காவல்துறையில் இருக்காங்களே, பெண்கள் வந்ததுனால தானே இன்னைக்கு நீதிபதிகள் ஆகிறாங்க, நீ காவல்துறை ஐஜி ஆகிறாங்க. பெண்கள் படித்தது தப்புன்னு ஒரு புறம்போக்கு பாப்பான் டிபேட் பண்றான் டிவியில. பெண்கள் படிக்கிறது தப்பு, அதுதான் நாட்டில் வேலை வாய்ப்பு தான் எழுந்து போச்சு. ஏன் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க? ஏன் பாப்பாத்தி பிராமண பொண்ணுகளை நீ ஏன் படிக்க வைக்கிற? வீட்டுல வச்சு பிள்ளை பக்கத்து வச்சு வேண்டியதானே? நீ ஏன் அவனை படிக்க வைக்கிற? அவன் சொல்றான் திருப்பி அவர்கள் வந்து இளம் பெண் குழந்தைகளை வந்து திருமணம் செய்யணுமா? அதாவது 10 வயசு பையன் ஒரு 8 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த பையன் இறந்துட்டா அந்த பொண்ணு விதவையா இருக்கணுமா? விதவை திருமணத்தை ஆதரிக்கிறான் தந்தை பெரியார். அதை எதிர்த்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் எதிர்த்தார். அதுதான் எழுச்சி தமிழகம் இருக்கிற பெண் திருமணத்தை இருக்கார். தமிழகத்தில் 126 46 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. எல்லாம் பெண்கள் மீது என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு போஸ்கோ சட்டம் போடுறீங்களா? எதை வச்சு போடுறீங்க? பெண்கள் மீதான பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைச்சி பெண்கள் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் உருவாக்குறது தான் இந்த மனு தர்மம் என்பது தீண்டாமை கொடுமைக்கு எதிரானது. அது வந்து படிக்க விடாங்கிறான். நீங்க வந்து மருமகன் நீ விதவை அவ வந்து கணவன் இறந்துட்டா காலம்புள்ள விதவையா தான் இருக்கணும், திருமணமே செஞ்சுக்க கூடாதுங்கிறான். நான் கேட்கிறேன், மைசூர்ல இன்னும் தொட்டா தீட்டு இருக்கு. மைசூர் மாவட்டத்தில், இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்படி போன்ற பகுதிகளில் வந்து பொட்டு கட்டி விடுற பழக்கம் இருக்கு. பெண்களுக்கு பொட்டு கட்டி விடுவாங்க. தேவதாசி முறை பழக்கம். கோயிலில் குடியிருப்பாங்க. அங்க இருக்கிற பண்ணையார்கள் உயர் ஜாதிக்காரன்னா அந்த பொம்பளையோட உறவு வச்சுப்பான். அவன் பிறக்கிற குழந்தைக்கு வந்து என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அப்பா இல்லையில, அதனால ஹரியன் தான், சூரியன் தான், சூரியனுடைய பிள்ளை ஹரியன் தான், ஹரிஜன் பேர் வச்சான். இப்ப ஹரிஜன் என்னன்னா தேடியா போனா அர்த்தம். நம்ம பச்சை தமிழ்ல சொல்லணும்னா அப்ப சாதியினுடைய பின்புலமாக இப்படி வக்கரத்தன்மையாக இந்துத்துவக்கு எதிராக ஒரு போக்கை இந்த மனு தர்மம் கொடுது. அடிமைப்படுத்துது. வந்த ஒரு பொறுக்கி நாய் மீன் மாட்டை கொடுத்து கேவலப்படி ஐயா முருகன் கிட்ட சொல்றேன், முருகன் நீ வந்து ஒரு அறிஞர் சமுதாயம், உன் ஜாதியில் 50 லட்சம் பேர் மலத்தை கையாளாடுறான, உன்னால அதை நிறுத்த முடியுமா? இல்ல அறிஞர் மக்களுக்கு உனக்கு இடஒதுக்கீடு வாங்கி விட முடியுமா? வக்கு இருக்கா அவனால முடியுமா? நீ போய் பிஜேபியில சேர்ற. சில தாழ்த்தப்பட்ட இளைஞர்களும் பிஜேபியில போய் சேர்றான். என்ன கொள்கை? பிற்படுத்தப்பட்டவன் போய் பிஜேபியில சேர்றான். என்ன கொள்கை? ஒரு நேசிக்க வேணாம். ஒரே ஒரு 10% இடஒதுக்கீடு எடுத்து 50% இடஒதுக்கீடு எடுத்து 10% கொடுத்திருக்கான். பிசிக்கு வந்து 27%, 6% எடுத்துட்டான். இப்போதைக்கு 21% தான். எஸ்சிக்கு வந்து 15%, அதுல 2% எடுத்துட்டான், 3% தான். எஸ்சிக்கு 7.5% இடஒதுக்கீடு, 1.5% எடுத்துட்டான், 6% தான். இந்த 50%-ஐ 40% குறைச்சிருக்கான். இது உயர் சாதி இந்துக்களுக்கு சொல்லி 1416 பேருக்கு வந்து பேங்க்ல எக்ஸாம் எழுதிருக்கான் உயர் சாதிக்காரன. அதை நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதை எதிர்த்து கேட்ட ஒரே ஒரு திருமாவளவன் எழுச்சி தமிழ் மட்டும். வேற யார்? பிற்படுத்தப்பட்டவர்கள். எப்படி காவல்துறையில் வருவ? எப்படி நீதித்துறையில் வருவ? எப்படி வருவாய்த்துறையில் வருவ?
எப்படி விஓ வருவேன், எப்படி தாசில்தாரா வருவேன், எப்படி கலெக்டரா வருவேன்? உன்னதான் கை வச்சு குறைக்கிறான். நீ 40% ஆயிடுச்சு. அதையும் உங்களுக்காக பாடுகிறவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல கல்வியில கைய வச்சான், 13 பேர் செத்தான். 1963 69 நினைக்கிறேன் ஒரு சட்டம் இந்துத்துவ தமிழகத்துல இந்தியா ஃபுல்லா சட்டம் கொண்டு வந்தான். இந்த இந்த மனு தர்மத்தை இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் இந்திய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் சொல்லி சட்டம் கொண்டு வந்தான். ஆனால் 1969 தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்கப்பட்டது இருமொழி கொள்கை. தமிழிலே ஆட்சி செய்யலாம், ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் என்று. அதே போல நீட்டு தேர்வுக்கும் தமிழகத்தில் விலக்களிக்கலாம். விலக்களிப்பதற்கு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த சட்டமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எடப்பாடி சொல்லி வச்சு போடல. கல்வியில கைய வச்சான். இரண்டாவது விவசாயத்துல கைய வச்சான். விவசாயத்துல இருக்கிற கமிஷன் போட்டு விவசாயத்துல கைய வச்சான். இன்னைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா மதத்தின் பெயரால் இன்னைக்கு இந்த மதத்தை இழிவுபடுத்துகின்ற, சனாதன பயங்கரவாதத்தை இழிவுபடுத்துகின்ற, சாதியின் பெயரால் தீண்டாமையின் பெயரால் பல பேர் சுட்டிக்கிட்டு இருக்காங்க. இழிவுபடுத்துகின்ற இந்த மனு தர்மத்தை அடியோடு நம்ம கொளுத்த வேண்டும். கொளுத்தி மனு தர்மத்திற்கு எதிரான இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒரே அணியில் இருந்து நிற்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அதே போல அண்ணன் மேல வழக்கு போட்டிருக்காங்க. புஷ்பா ஒரு விளம்பரம் அவரை பத்தி பேச வேண்டியது. திமுக பார்த்து நக்கி பார்த்துட்டு ஒன்னும் வழி இல்லை, காங்கிரஸ் எல்லாம் வயசான ஒன்றும் வழி இல்லை, பிஜேபியில போனா பார்க்க சேப்பா இருக்கணும் ஏதாவது போய் அது தன்னை மிகைப்படுத்துவதற்காக அந்த அம்மா காங்கிரஸ்ல பிஜேபியில போய் தன்னை இணைச்சி விளம்பரம். இது புஷ்பு சொன்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? ஓ சமூகம், நீ இருக்கிற சமூகமே தீண்டப்படாத இஸ்லாமிய சமூகம் தானே, அதுக்கு உன்னால மீட்டெடுக்க வழி இருக்கா? வழி இல்லை. ஆகவே சொல்றோம், மதத்தின் பேரில் வச்சு அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை திருத்தணுங்கிறான். அம்பேத்கர் சட்டத்தை மாத்தணும் பிஜேபி நிக்கிறான். பாபர் மசூதி இடிச்சிட்டு பின்னால நீதி சொல்றாங்க. பாபர் மசூதி இடிச்சு விட்டு தீர்ப்பை பின்னால சொல்றான். எந்த நீதிமன்றத்தில் உண்டா? எவனா உண்டா? இஸ்லாமியர்களை கை வச்சானா? கிறிஸ்தவர்களை கை வச்சானா? தாழ்த்தப்பட்டவனை கை வச்சானா? பிற்படுத்தப்பட்ட இன்னைக்கு விவசாயத்துல கைய வச்சானா? எல்லாத்திலும் கைய வைத்து தமிழகத்தை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவுடைய உலகத்திலே பிஜேபிக்கு சவாலாக இருக்கிறவர் எழுச்சி தமிழ். நான் கேட்கிற எழுச்சி தமிழுடைய ஒரே ஒரு மயிரை கூட ஒன்னால கொடுக்க முடியாது. நாங்க இந்த தலைமுறை தியாக தலைமுறை. இந்த தலைமுறை நாங்களாம் பெரிய மாவட்டத்தில் ஆடுவேன், நான் ஒரு எம்எல்ஏ ஆவேன், நான் ஒரு பிரசிடண்ட் ஆவேன். கனவுக்கெல்லாம் எங்களுக்கு வேலையே கிடையாது. நாங்க வாழும் சாவும் எல்லாமே இந்த இயக்கம் தான். இயக்கத்தில் தோன்றி இயக்கத்தில் வடிவது வழக்கு. எங்களுக்கு மிஞ்சி போனா காவல்துறைங்க எங்களுக்கு தாங்க சண்டை வரும். நாங்க பேச பிடிக்காது, எங்களை வழக்கு போடுவாங்க. அவங்க அப்புறம் கடுக்க விடுவாங்க. நாங்க என்ன பண்ண, நாங்க எங்களையும் அங்க போய் காவல்துறையில தீண்டாம இருக்கா? நம்மளோட அதிகமா இருக்கு எங்க காவல்துறையில, வருவாய்த்துறையில, நீதித்துறையில. சர்ச்சையை ஒரு சர்ச்சை இன்னொரு சர்ச்சையிட்ட பேசிக்க மாட்டாரான். ஏன்னா அவர் எஸ்சி சர்ச்சை பேசிக்க மாட்டேங்கிறான். கலெக்டர் பேசிக்க மாட்டான். அவரு தாழ்த்தப்பட்ட கலெக்டருங்க, நான் உயர்சாதி கலெக்டருங்க பேசிக்க மாட்டான். அது தீண்டாமை என்பது புறவடி தொட்டா தீட்டு இருக்கு, பணத்தை கையில் அதற்கு மாற்று ஐடியா முருகன் கொடுக்க முடியுமா? முருகன், நீ இறந்தா உன்னை தோழி சுமப்பது விடையில சேர்த்த நீ மறந்துடாத. நீ அருந்தையர் சமுதாயமாக இருக்கலாம், நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்கலாம். எந்த கொள்கை அடிப்படையில் நீ பிஜேபிக்கு போறீங்க? எல்லாரும் போய் பொறுப்பாகிட்டு போறான். பிற்படுத்தப்பட்டவனும் போறான், தாழ்த்தப்பட்டவனும் போறான். பிஜேபி போறான். பிஜேபியில என்ன இருக்கு? ஒரு தத்துவம் இருக்கா? ஒரு கொள்கை இருக்கா? ஒண்ணுல ஒரு கட்சியில ஏன் போய் ஆடு மாடு மாதிரி சாயிங்க போறீங்க? நீங்க உங்களுக்கு ஒரு சுய அறிவு கிடையாதா? ஒரு பட்டறி கிடையாது? ஏன்னா புள்ள படிக்கிறது எதிர்காலத்தில் இவரை கல்லியில கை வைக்கிறான், விவசாயத்துல கை வைக்கிறான், வேலையில கை வைக்கிறான், வேலை எடுக்கிறான், இடஒதுக்கீட காலி பண்றான். பசுமை மண்டலம்னா பசுமை மண்டலத்துக்காக போராடாரு. ஜெயராமன் பல வழக்கு போட்டு அவர் மயக்க முடிவு சட்டம் போட்டு இருக்காரு. கெயில் நிறுவனம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். திட்ட 4 வழிச்சாலையை தடைப்படுத்துறான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு இருக்கான். நீ உயர்த்துவதற்கு தான் நீ சிஎம் போஸ்ட் கொடுத்துருக்கு. யாராவது வேலை ஒதுக்கிட்டு காசு வாங்க போறோம்னா சொல்லுங்க. யாராவது ஒரு சத்துணவாயா காசு வாங்க போறியா? விஓ காசு வாங்க போறியா? ஜெனுனா போட்ட போஸ்ட் சொல்லுங்க. வாங்குற பணத்துக்கு போஸ்ட் வாங்கிட்டு போடாம வட்டி கட்டிடாம தற்கொலைக்கு சமமா ஊரை தேர்தலா சுத்தி நிக்கிறான். போஸ்ட் பணத்தை கொடுத்துட்டு எம்எல்ஏ ஒன்றிய சேர்மன் அவங்ககிட்ட இவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஆக பணத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக இருக்கிறதே தவிர இந்த படுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒரு மனித மாண்போடு வாழணும்னு சொன்னா அது எழுச்சி தமிழால் மட்டும்தான் முடியும். அவர் எழுச்சி தமிழுடைய கரங்களை கையளிப்போம். அவருக்கு எதிராக எத்தனை வழக்கு ஏற்பட்டாலும் களத்தில் இறங்கி நாங்கள் போராடும். வழக்குகள் அஞ்சியவர்கள் ஏன்னா நாங்களே விடுதலை சித்தைகளே சிறைகள் எங்களுக்கு ஓய்வு எடுக்கும் அறையில் தான் சொல்லியிருக்காரு. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கான். பிடிச்சி போட்டினா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஜெயிலில் ஜாலியாக நாங்கள் உறங்கி தூக்கிட்டு வருவோம். எங்களுக்கு ஒன்றும் புரிதல்ல. ஆகவே சொல்லுகிறோம், இந்த ஆர்ப்பாட்டத்தின் வயலாக சொல்லுகிறோம், இந்த மனு தர்ம நூலை தடை செய்யணும். தடை செய்யாம விட மாட்டோம். அதனால மறுநாள் நீங்க எழுச்சி தமிழ் ஆலோசனைக்கிறங்க. மனு தர்மத்தை எறிங்கன்னா எரிப்பான், ரயில் மறியங்கன்னா மறிப்பான். வேற என்ன ஆர்ப்பாட்டத்தை மாத்தோம். அதுக்கு என்ன
நாங்கள் ஒருபொழுதும் நாங்கள் முடிவுட்டோம். இதிலிருந்து இந்த சமூகம் நாங்க வாழ்ந்த காலத்தில் இந்த சமூக விடுதலை பெறணும், நாங்க இருக்கிற காலத்தில் இந்த சமூக விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எழுத்தமின் உத்தரவின் பேரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பல மாவட்ட செயலாளர்கள், முன்னணி தோழர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாம் பேச தவிர்த்திருக்கிறார்கள். தயவுசெய்து அவர்களுக்காக மாவட்ட தலைவர் அடிப்படையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்த போராட்டங்களில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இதில் தோழமை கட்சி பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆதரவை நம்ம திரட்ட என்பதற்காக அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வருத்தங்கள் இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர் முறையில் அதற்காக உங்களை நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். அடுத்தடுத்த போராட்டங்களில் உங்களுக்கு முதன்மைப்படுத்தி, உங்களை வழிநடத்தி, உங்களை முதன்மைப்படுத்தி உங்கள் வழியில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை துவங்க இருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய கண்டனத்தை நிறைவு செய்து திரு வேலுகுணவேந்தன் அவர் உரையுடன் முடித்து வைப்பார். மனு தர்மத்தை தடை செய்ய வலியுறுத்தி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய செயலாளர், அருமை தோழர் ப. ரவிச்சந்திரன் அவர்களே, இங்கு திரளாக வருகின்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளே, சகோதர அமைப்புகளைச் சேர்ந்த மே 17 இயக்கம், தமிழர் உரிமை இயக்கம், திராவிடர் விடுதலைக் கழகம், மக்கள் அரசு கட்சி, மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்புடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மிக தெளிவாக நமக்கு முன்னதாக பேசிய தோழர்கள் எல்லாம், சகோதர இயக்கங்களுடைய தோழர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எல்லோருமே விரிவாக பேசியிருக்கிறார்கள். நிறைவாக பேசுவது என்பது வேறு ஒன்றுமல்ல, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இன்றைக்கு சனாதன தர்மத்திற்கும் இந்து மதவாதிகளுக்கும் மிகப்பெரிய எதிரியாக, அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொட முடியாத காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கு போட்டு விடலாம் என்பதற்காகவே இந்த சங்கிகள் வேண்டுமென்றே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசியவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் எடுத்துவிட்டு அதிலே இப்படி பேசியிருக்கிறார் பெண்களை என்று சொல்லி இன்றைக்கு அந்த சின்ன தொகுப்பை, ஒரு மிகப்பெரிய பேச்சிலே ஒரு வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பேச்சை மட்டும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதனை வைரலாக்கி இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் மீது ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றி. சனாதன சங்கி கும்பலே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் அப்படி செய்ததால் தான் இன்றைக்கு எங்களோடு மே 17 இயக்கம் வந்திருக்கிறது. திராவிடர் விடுதலைக் கழகம் எங்களோடு நின்று கொண்டிருக்கிறது. அனைத்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைவரின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதை அணிவகுக்க செய்த பெருமை உங்களைத்தான் சேரும். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய தலைவரை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தி பார்க்கலாம், ஆனால் கொச்சைப்படுத்தி பார்த்ததற்கு பின்னால் உங்களுக்கு மிஞ்ச போவது எதுவும் அல்ல. எங்களுடைய தலைவர் இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பேசும்போது ஆபாசமாக பேசி விடுவாரா? வேலைக்கும் போகும் பெண்கள் அனைவருமே விபச்சாரிகள் என்று சொன்னாரே காஞ்சி சங்கராச்சாரி, அவன் மீது இந்த அரசு வழக்கு தொடுத்திருக்கிறதா? காஞ்சி சங்கராச்சாரியாரையே பிடித்து உள்ளே வைத்த பெருமை ஜெயலலிதாவை சேரும். ஆனால் அப்படி விபச்சாரிகள் என்று சொல்லி இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனு தர்மத்தை அல்லது மனுஸ்மிருதியை நாங்கள் ஆட்சிப்படுத்துவோம் அல்லது மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான் நாங்கள் சட்டப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ மனு தர்மத்தை நாங்கள் தூக்கி பிடித்து மனு தர்மம் என்கிற ஒரு நூலை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்காக வரவில்லை. இந்த மனு தர்மம் என்பது இங்க இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய மக்களுடைய மனங்களில் பதிந்து நிற்கிறது. இந்த மனு தர்மம் என்கிற நூலை யாருமே பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் மனு தர்மம் என்கிற நூல் பெரியாரிய இயக்கங்கள் மூலமாக விற்பனை செய்யப்படும் போதுதான் அந்த மனு தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த மனு தர்மம் என்கிற நூல் யாருக்குமே தெரியாது. எனவே அந்த மனு தர்ம நூல் என்பது வேறு ஒன்றுமல்ல, ஒவ்வொரு சாதி வெறியர்களுடைய மனதில் இருக்கிறதே அந்த சாதிய வன்மம் தான் மனு தர்மம், வேறு ஒன்றுமல்ல. பெண் என்பவள் அடிமைக்குரியவள், பெண் என்பவள் மிக மிக கேவலமானவள், பெண் என்பவள் விபச்சாரி, பெண் என்பவள் ஆண்களை மகிழ்விப்பதற்காகவே பிறந்தவள் என்று சொல்லக்கூடிய மனு தர்மம். அதன் அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் இதனை குறிப்பதற்கு காரணம். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை என்பது மனுஸ்மிருதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மனுஸ்மிருதியின் காரணமாகத்தான் அவர்கள் மனதிலே ஏற்றப்பட்ட மூளையில் ஏற்றப்பட்ட மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான்
இன்றைக்கு பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தோழர்களே, அந்த மனு தர்மம் என்கிற ஒரு நூலை தடை செய்ய வேண்டும். அந்த மனு தர்மத்தின் பேரால் இன்றைக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது வழக்கினை பதிவு செய்திருக்கிறது. ஒரு முழு வீடியோ தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த வீடியோவிலே வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு வழக்கு போடுவது என்பது மிக மிக முட்டாள்தனமானது என்பதை தமிழக காவல்துறை உணர வேண்டும். நேற்றைக்கு மயிலாடுதுறையில் கூட இங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர் மீது ஒரு பொய்யான வழக்கினை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நபர்களை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் முழுமையான பேச்சை படிக்காமல் எங்களுடைய தலைவர் மீது அவதூறை வாரி இறைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பொய் வழக்கை கொடுத்த உங்கள் மீது நாங்கள் வழக்கினை தொடுக்க இருக்கிறோம். அதன் மீதும் மயிலாடுதுறை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜகவினர் வேண்டுமென்றே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு மிக மோசமான பொய்யான பொய்யுரைகள் அடங்கிய ஒரு பொய் புகார் ஒலித்திருக்கிறது. அந்த பொய்யுரைகளை அளித்த பொய்யர்கள் மீது, பாஜகவினர் மீது உடனடியாக மயிலாடுதுறை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். அவர்கள் மீது பொய் புகார் கொடுத்தவர்கள் மீது நாங்கள் புகாரை இன்னும் சற்று நேரத்திலே காவல் நிலையத்திலே அளிக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அதிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மயிலாடுதுறை மண், சீர்காழி மண்ணை பற்றி சங்கிகளுக்கு நன்றாக தெரியும், தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் மயிலாடுதுறையிலே அசைக்க முடியாத தலைவர் என்று சொன்ன பாஜகவுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நெஞ்சிரத்தோடு கருப்பு கொடியை காட்டியவர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள். அதே போல கருப்பு கொடியை காட்டிய போது வேனை மட்டும்தான் உங்களால் அடிக்க முடிந்தது. அந்த வேனை அடித்ததற்கு பதிலாக சீர்காழி சிறுத்தைகளோடு அங்கே சீர்காழி சிறுத்தைகள் சீறி எழுந்து பாஜகவினர் 13 பேர் தாக்கப்பட்டார்கள். அந்த ரத்தத்தோடு ஓடி சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டீர்களே, நினைவிருக்கிறதா? அப்படிப்பட்ட தாக்குதல் என்பது மீண்டும் உங்களுக்கு வேண்டுமா என்கின்ற அந்த எச்சரிக்கையோடு தலைவர் எழுச்சி தமிழரை நீங்கள் மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்தினால் சீர்காழியிலும் மயிலாடுதுறையிலும் நடைபெற்றது போல மீண்டும் பல சம்பவங்களை அரங்கேற்ற வேண்டிய நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தோழமை இயக்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்த மாபெரும் கண்டனம் நடப்பதற்கு கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக மாநில துணை செயலாளர் அன்புச்சவர் ரியாஸ் கான் நன்றி உரையாற்றுவார். அன்பார்ந்த தோழர்களே, மனு தர்மத்தின் அடிப்படையில் பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிற பாசிச பாஜக அரசை கண்டித்து எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் காவல்துறை சார்ந்த ஒரு சில நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, எழுச்சி தமிழர் அவர்களை தொட்டால் ஃபேமஸ் ஆகலாம் என்ற ஒரு சிலர்கள் தொடர்ந்து இத்தகைய செயலை செய்கிறார்கள். ஆனால் சாபத்துக்கும் நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, சில நபர்கள் பேர் வந்து விட்டு போச்சுங்க. ஈஸ்வரராஜ் பேர், முஜிபு பேர், நவீதர் பேர், அமீன, அருண் வந்து கலந்துருக்காரு. அருண் மற்ற நஜீர் வந்து கலந்துருக்காரு. சில நண்பர்களில் அந்த இதில் விடுபோச்சு. அது மாதிரி சீர்காழியிலேருந்து நிறைய தோழர்கள் வந்து கலந்துருக்காங்க. சில பேர் இந்த முன்னணி தோழர்கள் பேர் விடுபட்டிருக்கலாம். அதற்காக வருவதும் அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதனை பணிவாக கேட்டுக்கொண்டு இதை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.